ஆதித்யா. Hello, sir. ஹலோ மிஸ்டர் ஆதித்யா. How are you doing? வெரி ஃபைன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. Thank you so much. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி? No thanks. ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நம்ம கம்பெனியோட கரண்ட் அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்டா எனக்கு தேவைப்படுது. தாராளமா கொடுத்துடலாம். எப்போ வேணும்? என்னோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தனை ஈவினிங் அனுப்பி வைக்கிறேன். அவங்ககிட்ட கொடுத்துருங்க. ஓகே சார். அப்புறம் டிபாசிட் சம்பந்தமா பேசுனீங்கல்ல, ம், என்னோட சிஸ்டர்ஸ் 2 பேர் பேர்லயும் பணம் ஃபிக்ஸட் டிபாசிட்ல போடுறதா இருக்கேன். ஓ, அது சம்பந்தமான டீடைல்ஸையும் எனக்கு அனுப்பி வைங்க. கண்டிப்பா சார். இப்பவே வேணாலும். நோ 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 நோ, இப்போ எனக்கு டைம் இல்ல. ஓ பாட்டி ஊர்ல இருந்து வராங்க, அதான் நேரா வீட்டுக்கு போறேன். ஓ, நாளைக்கு நீங்க ஆபீஸ்க்கு அனுப்பி வைங்க, நான் பார்த்து டிசைட் பண்றேன்னு. டெபாசிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ஓ ஷியோர். வெளியில 2 பேர் உட்கார்ந்துருக்காங்களே. ஆமா சார், அபி தொல்காப்பியன் நம்ம கிட்ட லோன் அப்ளை பண்ணிருக்காங்க. அவங்களா? ஏன் சார், அவங்கள உங்களுக்கு தெரியுமா சார்? நல்லா தெரியும், என்கிட்ட வேலை பார்த்தாங்களே. ஆனா இப்போ இல்ல, தூக்கிட்டேன். தூக்கிட்டீங்களா? எஸ், ரொம்ப டல்லான ஆளுங்க, அன்ஃபிட். ஓ, என்னால இந்த மாதிரி சோம்பேறிங்களை சகிச்சுக்க முடியாது. அப்புறம் they are very irresponsible. எந்த பொறுப்பு கொடுத்தாலும் சொதப்புவாங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அவங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேனே. அது சரி, லைஃப்ல எல்லாரும் சில சமயம் ரிஸ்க் எடுக்கிறாங்க, நீங்களும் எடுக்கிறீங்க. ஆல் தி பெஸ்ட். சார் நீங்க சொல்ற மாதிரி இல்ல சார். நான் இதுல ரிஸ்க் எடுத்தா என் வேலை போயிடும் சார். சார், நான் என்னோட கமெண்ட்ஸ் மட்டும் சொன்னேன். சார், இப்போ அவங்களுக்கு லோன் கொடுக்கலாமா வேண்டாமா? நோ சஜஷன்ஸ். ப்ளீஸ், நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார். சே எஸ் ஆர் நோ. இது பாருங்க, என் பேச்சை கேட்டு இங்க நீங்க வேலை செய்யறதுக்கா உங்களுக்கு சம்பளம் தராங்க? சார் ப்ளீஸ், நான் உங்கள்கிட்ட அபிப்பிராயம் தான் கேட்கிறேன். அவங்க கிட்ட லோன் கொடுத்தா திரும்ப வருமா வராதா? லுக் சார், உங்களோட இடத்துல நான் இருந்தா அவங்களுக்கு கை மாத்தா 100 ரூபாய் வேணா தருவேன். மத்தபடி லோன் கொடுத்த மாட்டிக்க நான் முட்டாள் கிடையாது. எனிவே, இட்ஸ் யுவர் டிசிஷன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், நான் கிளம்புறேன். Thank you so much. Thank you very much. Take a good decision. Sure, sir. Bye. Yes, Mr. Shriram, we can meet today. Around 9 o'clock, we'll have dinner together. Yeah, cool. வாங்க போய் பார்த்தலாம். இந்தாங்க சார். என்னது? இங்கே கரண்ட் அக்கவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் சார். இது தேவைப்படாதுமா. தேவைப்படாதா? ஏன் சார்?
ஐ எம் சாரி. இந்த லோனை இப்போ உங்களுக்கு தரதுக்கான சூழ்நிலை இல்லை. நீங்க வேற ஏதாவது பேங்க்ல ட்ரை பண்ணுங்க. என்ன சார் இது, விளையாடுறீங்களா? இல்ல மிஸ்டர் தொல்காப்பியன், சார் இப்பதானே லோன் தரேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள ஏன் மாறுறீங்க? என்ன பிரச்சனை? சார் நாங்க ப்ரொடியூஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது குறை இருக்கா? நோ நோ. பின்ன என்ன சார், என்னாச்சு உங்களுக்கு? அம்மா, உங்களுக்கு லோன் தரக்கூடாதுன்னு ப்ரெஷர், இன்டைரக்டா ப்ரெஷர். ஐ வெரி சாரி. ஓஹோ, யாரு? அந்த ஆதித்யா தானே? என்ன சொன்னாரு? இதை பாருமா, அவர் தன்னுடைய மனசுல என்ன இருக்குங்கிறத எனக்கு புரிய வச்சாரு. மிஸ்டர் ஆதித்யாவோட விருப்பத்துக்கு மாறா நான் நடந்தேன்னா பல விதங்கள்ல என்ன பாதிக்கும். ப்ளீஸ் நிலைமையை புரிஞ்சுங்க. என்ன சார், சரியான பயந்தாங்கோலியா இருக்கீங்க. வாங்க இந்த ஆள்கிட்ட போய் பேசிட்டு வேற பேங்க் அப்ரோச் பண்ணுவோம். ஆதிக்க பிடிக்கலன்னா நீங்க எந்த பேங்க்ல இல்ல வேற எந்த பேங்க்லயும் லோன் வாங்க முடியாது, புரியுதா? சார் ப்ளீஸ், நீங்க தரல, அதோட நிறுத்திக்கிங்க. மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். வாங்க தொல்ஸ். ஹலோ, இந்தாங்க உங்க டாக்குமெண்ட்ஸ். கடைசி நேரத்துல வந்து அந்த ஆதித்யா கழுத்தை அறுத்துட்டான். சரி பாப்போம். சரி தொல்ஸ், நீங்க ஆபீஸ்க்கு போய் வேலையை கவனிங்க. நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன். நீங்க எங்க போறீங்க? ஒரு முக்கியமான இடத்துல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை கொஞ்சம் கவனிச்சுட்டு வரேன். போயிட்டு வரேன். ரொம்ப கிரிட்டிக்கலான நிலைமை. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல என் பொண்ணுக்கு அட்மிஷன் கொடுத்து ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ மேடம். இதுல எந்த கிரெடிட்டும் இல்ல மிஸ்டர் ஈஸ்வரன். நீங்களும் சேர்மனுக்கு ரொம்ப வேண்டியவர். இதுல வேற பேச்சுக்கே இடம் கிடையாது. எனிவே அஞ்சலி, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ மேம். இந்த காலேஜ் உனக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் எந்த முடிவுக்கும் வரல. எனிவே லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். அஞ்சலி, உனக்கு இது புது இடம், புது சூழ்நிலை. ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீ தாராளமா என்கிட்ட வந்து கேட்கலாம். இப்போதைக்கு எனக்கு எந்த ஆப்ளிகேஷனும் இல்ல, பட் சில சஜஷன்ஸ் என்னால கொடுக்க முடியும். என்னம்மா சொல்லு. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். இந்த காலேஜ் அமைஞ்சிருக்க லொகேஷன் கொஞ்சம் சரியா இல்ல. சிட்டியில் அமைஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது எங்க சேர்மன் முடிவெடுக்க வேண்டிய விஷயம்மா. அஞ்சலி, ப்ளீஸ் டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட்ஸ். கவனமா பேசு. இட்ஸ் ஓகே, சின்ன பொண்ணு தானே. வேற ஏதாவது யோசனை வச்சிருக்கியா அஞ்சலி? இருக்கு. இங்க பொண்ணுங்களோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஓல்ட் ஃபேஷனா இருக்கு. வெரி புவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். அஞ்சலி, இது பாம்பே கிடையாது, சென்னை. இதுவும் மெட்ரோ தானப்பா? நீ இங்க படிக்கிறதுக்காக வந்திருக்க, ஊரை சுத்துறதுக்கு இல்ல. ஞாபகம் வச்சுக்க. இவளுக்கு யாரையாவது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. அப்படியாவது உருப்படட்டும். ஷூர். நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு அது தோணுச்சு. ஒரு பொண்ணை வர சொல்லிருக்கேன். ராமு மேடம், அந்த பொண்ணை உள்ள வர சொல்லுப்பா. சரிங்க மேடம். வாமா. சார், இவ பேர் ஆர்த்தி. இவளும் உங்க பொண்ணு மாதிரி டிரான்ஸ்பர் வாங்கிட்டு லேட்டா வந்து ஜாயின் பண்ணவதான். ஆனா ரொம்ப சீக்கிரம் பிக்கப் பண்ணி எல்லாத்தையும் ஃபர்ஸ்டா வந்துகிட்டு இருக்கா. வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். வெரி குட் ஆர்த்தி. தேங்க்யூ சார். ஆர்த்தி, சார் பேர் மிஸ்டர் ஈஸ்வரன். பாம்பேல இவர் முக்கியமான விஐபி, இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இது அவர் பொண்ணு அஞ்சலி. ஒன்ன மாதிரி தான் இவளும் டிரான்ஸ்பர்ல காலேஜ்ல ஜாயின் பண்ண வந்திருக்கா. நீ தான் அவளுக்கு எல்லாம் கைட் பண்ணணும். நிச்சயமா மேடம். ஹலோ. ஹாய் மேடம், நான் வெளியில இருக்கேன். ஓகேம்மா. பாரு, அந்த பொண்ணு மாதிரி நீயும் பிரில்லியண்டா இருக்கணும். ஆமா, அவ பெரிய பிஸ்தா. ஓகே மேடம், அப்ப நாங்க கிளம்புறோம்.
ஓகே அஞ்சலி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இன்னொரு விஷயம், இந்த வருஷம் எங்க காலேஜில் நடக்கிற கல்ச்சரலுக்கு நீங்க அவசியம் வரணும். ஓ ஷுவர், கண்டிப்பா வரோம். வரோம்மா, வரோம். போயிட்டு வாங்க. இது காலேஜ், இங்கேயும் வந்து என் மானத்தை வாங்குறே நீ. பிஹேவ் யுவர் செல்ஃப், ஒழுங்கா நடந்துக்கணும். ஆமா. ஏமா ஆரத்தி, ஆ. இவங்க உன் ஃப்ரெண்டா? ஆமா சார். அதானே பார்த்தேன். இவ அஞ்சலி, என் பொண்ணு. கொஞ்சம் வாண்டு. கொஞ்சம் பாத்துக்கமா. கண்டிப்பா சார். எங்கம்மா இருக்கு உங்க வீடு? போரூர் பக்கத்துல. ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகேம்மா, see you in the evening. பை பா. ஓகே சார். ஆமா, உன் பேர் என்ன? அஞ்சலி. அஞ்சலினா? அஞ்சலினா அஞ்சலி. இட்ஸ் ஜஸ்ட் a நேம். அது இல்ல, புகழஞ்சலி, மலரஞ்சலி, மௌன அஞ்சலி, இறுதி அஞ்சலி அப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்கே. இதுல நீ எந்த அஞ்சலின்னு கேக்குறா. பாகல் குத்தா. ஏய், என்ன சொல்லிட்டு போறா? வா, உன்னை ஹிந்தில திட்டிட்டு போறா. Hi Nani, Hello, welcome to beta. Chennai. Welcome, welcome. जीती रहो कैसा है तुम? बिल्कुल ठीक. அம்மா வந்துட்டாங்க, எனக்கு என்ன ஒரு பிரச்சனையும் இல்ல. I am so happy. இப்போ நீங்களும் வந்துட்டீங்க. அம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா இருந்தது. மெடிசன்லாம் ஒழுங்கா சாப்பிடுறீங்களா? சாப்பாடு சரியா சாப்பிடலைனா கூட மெடிசன் கரெக்டா சாப்பிடுவேன். My प्यारी உள்ள Nani, வாங்க. सबसे प्यारी Nani. Come. வாங்க Nani, come in, come in, come in. ஏய், வீடு பிரமாதமா இருக்குடா. வாஸ்துப்படி எல்லாம் கரெக்டா இருக்குது இல்ல? சொன்னேன்ல, நானி வந்தோடனே கேட்பாங்க வாஸ்து பிரகாரம் இருக்கான்னு. அப்சல்யூட்லி வாஸ்து பிரகாரம் தான் வாங்கியிருக்கேன். சரி நானி, சரிப்பா. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நிறைய பேசணும் உங்ககிட்ட. ஓகே. Okay, ma. அம்மா, ஆ. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் போய் வேலைக்காரிய காஃபி எடுத்துட்டு வர சொல்லு. இரு நீ என்ன பண்ண போற? நான் பூஜையில உட்கார போனேன். கார் சத்தம் கேட்டு உன்னை ரிசீவ் பண்ண தான் வந்தேன். சரி, பூஜை முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? 1/2 மணி நேரம் ஆகும். அப்ப நீ வந்து ரெண்டு பேருமா சேர்ந்து காப்பி குடிக்கலாம். சரி, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இங்கயா? ஆ. ரூம் எல்லாம் பெருசா நல்லதா இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அது வரேன். யாருமா? யார் வேணும்? நான் மிஸ்டர் ஆதித்யாவை பார்க்கணும். நான் ஆதித்யாவோட பாட்டி தான். என்ன விஷயம்? சாரிங்க, நான் ஆதித்யா கிட்ட தான் பேசணும். கொஞ்சம் வர சொல்றீங்களா? என்ன, உங்ககிட்ட ஏதாவது தகராறு பண்ணிட்டானா? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே நீ அவன் கூட சண்டை போட தான் வந்திருக்கேன்னு. எப்பவுமே அவன் முன்கோவக்காரன்தாம்மா. பாம்பேல கூட இப்படித்தான், யார்ட்டையா சண்டை போட்டுட்டு எப்பவும் தகராறு பண்ணிட்டு வந்துருவான். சரி, உக்காரு, காஃபி கொண்டு வரேன். குடிச்சிட்டு தெம்பா சண்டை போடலாம். எனக்கு காஃபி ஒண்ணு வேண்டாம். சரி, காஃபி வேண்டாம், உட்கார கூடாதா? வேண்டாமா? சரி, ரொம்ப ஹாட்டா இருக்க, ஜில்லுன்னு ஜூஸ் எனக்கு எதுவுமே வேண்டாம். கொஞ்சம் ஆதித்யாவை ஆதித்யா, அட அபி, என்ன வீடு தேடி வந்திருக்கீங்க? வெல்கம் எனிவேஸ். உங்களுக்கு தான் செட்டில்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்ல? ஏதாவது பெண்டிங் இருந்தா நீங்க கிரிட்ட No, no. சொல்லி. அப்படி எதுவும் இல்ல. சரி, வேற என்ன? லுக், நான் உங்களுக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க தான் அனாவசியமா என் விஷயத்துல தலையிடுறீங்க. இது நல்லதில்ல. என்ன சொல்றீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு அபி. உங்க விஷயத்துல தலையிடுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. ஐ டோன்ட் ஹேவ் தி டைம். இந்த டிராமா போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் மிஸ்டர் ஆதித்யா. நான் என்ன உங்ககிட்ட பணம் கேட்டேனா?
முறைப்படி ஒரு பேங்க் அப்ரோச் பண்ணி லோனுக்கு ட்ரை பண்ணா அங்க நடுவுல போந்து உங்க இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே. இந்த மாதிரி தேர்ட் ரேட்டட் வேலையெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அபே டோன்ட் பீ சில்லி. பேங்க் மேனேஜர் உங்களை பத்தி என்கிட்ட கேட்டாரு. நான் உங்களோட தகுதி என்ன, திறமை என்னன்னு சொன்னேன். அதை அவர் கேட்டுட்டு அவரா ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்தா நான் எப்படி பொறுப்பேன்? நான் உங்களை பத்தி பொய்யா எதுவுமே சொல்ல, தெரியுமா? உங்களோட திறமை, தொல்காப்பியனோட தகுதி, திறமை பத்தி எல்லாம் சொன்னேன். மறுபடியும் சொல்றேன், நான் பொய்யா எதுவுமே சொல்ல. ட்ரூத், the whole truth, nothing but only truth. ஒண்ணு மட்டும் உங்களை பார்த்ததுக்கு பிறகு நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் மிஸ்டர் ஆதித்யா. பார்க்கிறதுக்கு டீசென்ட்டா நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஸ்மார்ட்டா இருந்தா மட்டும் பத்தாது. புத்தி கூட கொஞ்சம் ஹை கிளாஸா இருக்கணும். ஏன் நான் அப்படி இல்லையா? நிச்சயமா இல்ல. ஒரு பிஏவை நடத்துற நாகரிகத்தோடவா என்ன நடத்துனீங்க? வரவங்களுக்கு எல்லாம் டீ போட சொல்றது, வீட்டு வேலையை பார்க்க சொல்றது. லுக், அதுவும் டியூட்டி தான். அன்னைக்கு என் சூழ்நிலை, நான் சிலதை பொறுத்துக்கிட்டேன். ஆனா அந்த அபி வேற. இப்ப வந்து உங்க முன்னாடி நிக்கிறேனே, இந்த அபி வேற.